முபஸ்மிலன் முஹம்திலன் முசல்லியன் முசல்லிமா. மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் புனிதமான அல்லாஹுடைய ரஹ்மத்தை அள்ளி பெறக்கூடிய மாதமாக இருக்குகிறது. அல்லாஹுடைய ரஹ்மத்தை பொறுத்தவரையில் அது எந்த அளவுக்கு ஒரு அடியானுக்கு முக்கியம் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒரு தடவை சொல்கிறார்கள், ஒருவருடைய நல்லமல்கள் அவர்களை ஒரு பொழுதும் சுவர்க்கத்திலே நுழைவிக்க மாட்டாது என்று சொன்னார்கள். இப்போ நாம் எல்லாம் அமல் செய்கிறோம் எதற்காக? சுவர்க்கத்திலே நுழைவதற்காக. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாருடைய எந்த அமலும் அவனை சுவர்க்கத்திலே நுழைவிக்காது என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அவனுக்கு இருந்தாலே தவிர என்று சொன்னார்கள். பரமையான சகோதரர்களே, எவ்வளவுதான் நாங்கள் நல்லமல்கள் செய்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எங்களுக்கு தேவை. அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத்து இல்லாமல் எவ்வளவுதான் அமல்கள் செய்தாலும் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே தாங்களுமா என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல்கள் எப்படி என்று எங்களுக்கு தெரியும். உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல் செய்வது போன்று யாராலும் செய்ய முடியாது. ஏனைய நபிமார்களால் கூட செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனால் மலக்குமார்களுடைய இபாதத்து அமல்களை விட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல் தான் மேலானது. அப்படிப்பட்ட அமல் செய்யக்கூடிய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நானும் கூட என்னுடைய அமலினால் சுவர்க்கம் செல்ல முடியாது என்கிறார்கள். என்னையும் அல்லாஹ் அவனுடைய வரிசையையும் சிறப்பையும் ரஹ்மத்தை கொண்டும் என்னையும் அவன் சூழ்ந்து கொண்டாலே தவிர என்று சொன்னார்கள். நானும் சுவர்க்கம் செல்வது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் அல் குர்ஆன் என்ன சொல்கிறான்? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ரஹ்மத்தாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தேவைப்படுகிறது சுவர்க்கத்திலே நுழைவதற்கு என்றால், எங்களை போன்ற சாதாரண பாவிகள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எந்த அளவு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்கள் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சில அமல்களிலே குறிப்பாக ரஹ்மத்தை தருவதாக வாக்களித்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்கிறான், வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை. என்னுடைய அருள், என்னுடைய ரஹ்மத்து அது எல்லா வஸ்துக்களிலும் விஸ்தீரணமாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்ட என்னுடைய அருளை, என்னுடைய ரஹ்மத்தை நான் யாருக்கு கொடுப்பேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன். முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு? இறை அச்சம் கொண்டவர்களுக்கு என்னுடைய ரஹ்மத்தை நான் கொடுக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வை பற்றிய பயம் தக்வா யாருக்கு இருக்குகிறதோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கிறது. அருமையான சகோதரர்களே, அந்த தக்வாவை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தக்வா என்றால் என்ன? ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்து சொல்கிறார்கள், இத்தகில்லாஹ ஐசுமா குந்த. நீங்க எங்க எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறார்கள். நாம் பப்ளிக்ல இருந்தாலும், மக்களுக்கு மத்தியிலே இருந்தாலும், அல்லது தனிமையிலே இரகசியமாக இருந்தாலும், எப்படி எந்த விதத்திலே இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டும் என்னால் மறைய முடியவே முடியாது என்று நாம் நினைத்து உள்ளத்தால் அல்லாஹ்வை பயப்பட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் இபாதத்தை செய்கின்ற பொழுது
அல்லாஹ்வுக்காக வேண்டிய எண்ணத்தோடு மட்டும் நாங்கள் இபாதத்து செய்கின்ற பொழுது தக்வா எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது. தக்வா உள்ளவர்களுக்கு அடையாளம் என்ன? இபாதத்து செய்தால், வணக்கம் செய்தால் அல்லாஹ்வுக்கு என்று மட்டும்தான் செய்வார்கள். மனிதர்களுக்காக வேண்டி செய்ய மாட்டார்கள். மக்கள் என்னை புகழ வேண்டும், நான் ஒரு இபாதத்தாளி என்று மக்கள் பேசிக்கொள்ள வேண்டும், 5 வகை தொழுகையும் விடாமல் தொடரக்கூடியவர், ஜமாத்துக்கு வரக்கூடியவர் என்று மக்கள் என்னை பற்றி மக்களுக்கு மத்தியிலே பேசிக்கொள்ள வேண்டும், நாம் பிரஸ்தாபமாக வேண்டும் என்ற எண்ணத்தில் தக்வா உடையவர்கள் இபாதத்தை செய்ய மாட்டார்கள். பெருமைக்காக வேண்டி செய்ய மாட்டார்கள், மக்களுக்காக வேண்டி செய்ய மாட்டார்கள். அல்லாஹுக்காக வேண்டி என்ற எண்ணத்தில் மட்டும் தூய்மையான எண்ணத்தோடு இபாதத்தை செய்யக்கூடியவர்கள் தக்வாதாரிகள். இப்படிப்பட்ட தக்வா யாருக்கு இருக்குகிறதோ, அல்லாஹ்வை பற்றிய பயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வதாக வாக்களிக்கிறான். இன்னும் தக்வாவை பற்றி சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ஏவலை எடுத்து நடப்பதுடன் அவனுடைய விலக்கலை தவிர்த்து நடப்பதும் தக்வாவிலே உள்ளது. இப்போ மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம், ஆனால் யாரும் தெரியாத நேரத்தில் நாங்கள் பாவம் செய்கிறோம் என்றால் அவனுடைய உள்ளத்திலே தக்வா இல்லை என்று அர்த்தம். எனவே அருமையான சகோதரர்களே, எந்த நேரத்திலும், எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாமல் இருப்பவர்கள் அல்லாஹ்வை பயந்தவர்கள், தக்வாதாரிகள். இப்படிப்பட்ட தக்வா உடையவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுப்பதாக வாக்களிக்கிறான். எனவே நாம் தக்வாவை, இறை அச்சத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, தக்வாவை எடுத்துக்கொண்டு வந்த மாதத்திலே தான் இருக்கிறோம். தக்வாவை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த மாதத்திலே அல்லாஹ் இந்த நோன்பை ஏன் கடமையாக்கினான்? எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விடயம்தான். ஷஹ்ர் ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்று அல்லாஹ் அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று இந்த மாதத்தை அடையாளப்படுத்திவிட்டு என்ன சொல்கிறான்? இந்த மாதத்திலே உங்களுக்கு நோன்பை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி முன்னுண்டாளவர்களுக்கு இந்த நோன்பு கடமையானதோ அதுபோன்று உங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக வேண்டி? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறை அச்சம் கொண்டவர்களாக, தக்வா உடையவர்களாக மாறுவதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த நோன்பு எங்களுக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பம், எங்களுடைய இறை அச்சத்தை கூட்டிக் கொள்வதற்கு, அல்லாஹ்வை பயந்து நடப்பதற்கு. எங்களுடைய இந்த நோன்பை நாங்கள் சரியாக பேணி பிடித்தால், நோன்பு அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டால் அந்த தக்வாவை அல்லாஹ் எங்களுக்கு நாங்கள் கேட்காமலேயே தந்து விடுவான். தக்வா எங்களுடைய உள்ளத்திலே வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து மொட்டோவாக எங்களுக்கு கிடைத்துவிடும். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த நோன்பு மாதத்தை நாங்கள் தக்வாவை எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி சிறப்பாக இந்த நோன்பை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது எங்களுக்கு தக்வாவை அல்லாஹ் தருவான். தக்வாவை தந்தால் அல்லாஹ் ரஹமத்தையும் சேர்த்துத்தான் தருவான். அந்த வசனத்தின் தொடரில் இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் யாருக்கு அவனுடைய ரஹமத்தை அல்லாஹ் கொடுக்கிறான்? வயூத்தூன ஸகாத்த, தன்னுடைய செல்வத்திலே இருந்து, அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலே இருந்து யார் ஜகாத்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கும் அவனுடைய ரஹமத்தை கொடுப்பதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். அருமையான சகோதரர்களே, ஜக்காத்து என்பதும் சாதாரணமான ஒரு அமல் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றுத்தரக்கூடிய மாபெரும் ஒரு அமலாக இந்த ஜக்காத்து இருக்கிறது. எனவே ஜக்காத்துடைய பெருமதி, ஜக்காத்து கொடுப்பதுடைய சிறப்பு ஒரு மனிதனுக்கு எப்பொழுது விளங்கும் தெரியுமா? அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்கிறான், வான்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் தந்த செல்வத்திலே இருந்து நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள், ஜக்காத்தை கொடுத்து கொள்ளுங்கள். மின் கப்லி ஐயத்தி அஹதகுமுல் மவுத், உங்களுக்கு மவுத் வருவதற்கு முன்னால, மரணம் வருவதற்கு முன்னால நாம் கொடுத்த செல்வத்திலே இருந்து நீங்கள் ஜக்காத்து சதகாக்களை கொடுத்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அதாவது ஒரு மனிதனுக்கு மவுத்து வந்து விட்டால், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து முன்னே நின்று விட்டால்,
ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி வந்த நேரத்தில் அந்த அடியான் சொல்லுவான், அல்லாஹ் சொல்கிறான், ஃபயகூலு ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம், சொற்ப நேரம் எனக்கு அவகாசம் தா, என்னுடைய ரூஹை நீ கைப்பற்றி விடாதே, என்னை மௌத்தாக்கி விடாதே, கொஞ்ச நேரம் எனக்கு கால அவகாசம் தா, இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும். எதற்காக வேண்டி வாழ வேண்டும் தெரியுமா? நான் சதக்கா கொடுக்க வேண்டும், பரலான சதக்காவை ஜகாத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், இதற்காக வேண்டி எனக்கு கொஞ்ச காலம் உசிரோட இருக்கத்தா என்று அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு அடியார்களும் கெஞ்சுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வாக்கும் மின சாலிஹீன், அந்த சதக்காவை கொடுத்து அந்த ஜக்காத்தை நிறைவேற்றி நான் சாலிஹீன்களிலே ஆகிவிடுவதற்காக என்னுடைய உயிரை கைப்பற்றாமல் கொஞ்ச நேரம் எனக்கு கால அவகாசம் தா என்று அல்லாஹ்விடத்திலே அந்த அடியார்கள் கெஞ்சுவார்கள். ஏன்? அந்த ஜக்காத்தினுடைய பெருமதி, சதக்காவினுடைய நன்மை அந்த நேரத்திலே ஒரு அடியான் உணர்ந்து கொள்கிறான். துனியாவில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில், செல்வ செழிப்பிலே வாழக்கூடிய நேரத்தில், துனியாவுடைய மோகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் எந்த மனிதன், அதாவது மிஸ்கீன்கள் வந்து கேட்டாலும் கூட கொடுக்க மனம் இல்லாதவர்கள், கஞ்சர்கள் கூட அந்த நேரத்தில் கெஞ்சுவார்கள், சதக்கா கொடுக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அந்த மரண தருவாயிலே அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவார்கள். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், வல யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, ஒரு ஆத்மாவுடைய முடிவு நேரம் வந்துவிட்டால் ஒரு செகண்ட் பிற்படுத்தப்படவும் மாட்டாது, முற்படுத்தப்படவும் மாட்டாது. சரியா கரெக்டான நேரத்தில் அல்லாஹ் நிர்ணயித்த அந்த நிமிடத்தில், அந்த செகண்ட்ல முழு உயிரும் அல்லாஹ் எடுத்து விடுவான். என் அருமையான சகோதரர்களே, அந்த நிலை எங்களுக்கு வேண்டுமா? ஜக்காத்து அதாவது நிறைவேற்றாமல் கடைசி நேரத்தில் நாங்கள் கெஞ்ச தேவையில்லை. உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் நாங்கள் அந்த அமலை செய்வோம் என்று சொன்னால், ஜக்காத்தை கொடுப்போம் என்று சொன்னால், சதக்காவை நிறைவேற்றுவோம் என்று சொன்னால், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹமத்து எங்களுக்கு கிடைக்கும். மரண தருவாயில சாலிஹீன்களுடைய ரூஹ கைப்பற்றுவதற்கு பெருமளவான ரஹமத்துடைய மலக்குகள் வருவார்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எடுத்துக்கொண்டு நிறைய மலக்குகள் வருவார்கள். சாலிஹீன்களுடைய ரூஹ ரஹமத்தோடு சுமந்து செல்லுவார்கள். யார் பாவியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய ரூஹை அதாபுடைய மலக்குகள் கொண்டு போவார்கள். பெருமளவான அதாபு செய்யக்கூடிய மலக்குகள் வருவார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அந்த அடியானுடைய ரூஹ அதாபு செய்து கொண்டே அல்லாஹ்விடத்திலே கொண்டு போவார்கள். இனி அருமையான சகோதரர்களே, எந்த நிலை எங்களுக்கு வேண்டும்? ரஹமத்துடைய மலக்குகள் எங்களுடைய உயிர் போகக்கூடிய நேரத்தில் வர வேண்டுமா? ஜக்காத்தை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் அருமையான சகோதரர்களே. எனவே இந்த ஜக்காத்துடைய, அதாவது அதிகமாக ஜக்காத்தை நாங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஏனைய காலங்களிலே அவர்கள் செலவழித்ததை விட, சதக்காக்கள் கொடுத்ததை விட இந்த மாதத்திலே அதிகமாக, தென்றல் காற்றை விட அதிகமாக வேகமாக சதக்கா கொடுப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய ரஹமத்து எங்களுக்கு தேவை என்று சொன்னால், அதுவும் எங்களுக்கு தேவையான நேரம் அந்த மரண தருவாயில அல்லாஹ்வுடைய ரஹமத்து எங்களுக்கு வேண்டும் என்றால் இந்த ஜக்காத்தை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதுபோன்றுதான் இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அந்த வசனத்தை சொல்கிறான், வல்லதீனஹும் பிஆயாத்தினா யுமினூன், எங்களுடைய இந்த வசனங்களை ஈமான் கொள்கின்றவர்கள், விசுவாசம் கொள்கின்றவர்களுக்கும் நாங்கள் ரஹமத்து செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய ஆயாத்துக்களை நாங்கள் நம்ப வேண்டும், நிரப்பமாக நம்ப வேண்டும். அதிலே சந்தேகங்கள் கொள்ளக்கூடாது. அவ்வாறு யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்களை உண்மையாக விசுவாசம் கொள்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் ரஹமத்து செய்கிறான். அல்லாஹ்வுடைய வசனங்களை நாங்கள் ஈமான் கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசம் கொண்டால் அதன்படி அமல் செய்ய வேண்டும். அதன்படி அமல் செய்வதுதான் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம். என் அருமையான சகோதரர்களே, இதை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். அதுபோன்று பல அமல்களை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். அவனுடைய ரஹமத்தை கொண்டு வரக்கூடிய அமல்கள்,
அதிலே இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அதாவது தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். அதாவது இந்த வசனத்திலே ஜக்காத்தோடு சேர்த்து தொழுகையை சொல்லுகிறான். மேற்கூறப்பட்ட வசனத்தில் தொழுகையை அல்லாஹ் குறிப்பிடாக போனாலும் இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அதாவது வாக்கிமுஸ்ஸலா வாத்து ஜக்கா வாத்து ரசூல் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தையும் கொடுங்கள், வாத்தியூ ரசூல ரசூலுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். இப்படி கட்டுப்பட்டால் லஅல்லக்கும் துர்ஹமூன் உங்களுக்கு ரஹ்மத்து செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டுவதையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவதையும் சேர்த்து சொல்கிறான். தொழுகையிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நிறையவே இருக்குகிறது. இதை ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில தொழுகையை நிறைவேற்றாமல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாங்கள் ஃபர்லான தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும். தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அருமையான சகோதரர்களே, அப்ப தொழுகையை எந்த அளவு நாங்கள் பேணி தொழ வேண்டும். தொழுகையிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு இறங்குகிறது. இமாம்கள் சொல்வார்கள், ஜமாஅத்தோடு தொழுகின்ற பொழுது முதலாவது இமாமுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும். அதன் பின்னால இமாமுக்கு வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும். அதன் பின்னால இடதுபுறத்தில் நிற்கக்கூடியவர்களுக்கு இறங்கும். அதற்கு பின்னால அப்படியே இறங்கிக் கொண்டு போகிறது என்று இமாம்கள் விளக்கம் சொல்லுவார்கள். அருமையான சகோதரர்கள், இதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், முன் சஃப்புக்கு நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள். முன்சாப்பிலே நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை நன்மையை அறிந்தவன் தவண்டு தவண்டு தரு வருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். சீட்டுக்குலுக்கு போடக்கூடிய நிலை ஏற்படும் அளவுக்கு நான் முந்தி நீ முந்தி என்று அடித்து கொண்டு போட்டுக்கொண்டு முன்சாஃபுக்கு வருவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால தான் சொன்னார்கள். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? நாம் அப்படியா செய்கிறோம்? நாம் மற்றவர்களை முன்னுக்கு அனுப்புகிறோம், மற்றவர்களை முன்னுக்கு தள்ளி விடுகிறோம். அருமையான சகோதரர்களே, இப்ப நாம் முதலாவது வலது இமாமுக்கு வலதிலே நிற்பதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். இமாமுக்கு இமாமுடைய வலதுக்கு நிற்பது என்று சொன்னால் வலதுக்கே நின்று கொண்டு போறது என்ற அர்த்தம் அல்ல. முந்தி வந்தவங்களுக்கு சான்ஸ் அது. இப்ப நாங்க அருமையான சகோதரர்களே, முதல் சஃப முதலாவது நிரப்பத்துக்கு நாங்க பழகி கொள்ள வேண்டும். முந்தின சஃபிலே இருந்தால் இமாமுக்கு அடுத்தபடியாக ரஹமத்து கிடைக்கக்கூடிய சஃபாக அதை எல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே தொழுகையில இவ்வாறு பல ரஹமத்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, தொழுது முடிந்ததும் பின்னாலும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்க வேண்டும் என்று மலக்குகள் துஆ செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் அவன் தொழுது விட்டு அந்த தொழுத இடத்திலே எலும்பி செல்லாமல் வுளு முறியாமல் அப்படியே எவ்வளவு நேரம் இருக்கிறானோ அவன் இருக்கும் காலமெல்லாம் மலக்குகள் துஆ செய்வார்கள். எப்படி? அல்லாஹு மக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இந்த அடியானுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. அல்லாஹும் மர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இந்த அடியானுக்கு ரஹமத்து செய்வாயாக என்று மலக்குகள் துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஒரு துஆவோடு விட்டுவிட மாட்டார்கள். ரெண்டு கண்டிஷன், ஒன்று தொழு சலாம் கொடுத்ததன் பின்னால எலும்ப கூடாது, அப்படியே இருந்து கொள்ளணும், வுளுவோட ஈக்கணும். இந்த ரெண்டையும் அவன் செய்து அப்படியே இருந்து கொண்டிருக்கும் எத்தனை அவர் இருந்தாலும் அவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஏன்? மலக்குகளுடைய துஆவை அல்லாஹ் மறுக்க மாட்டான், நிராகரிக்க மாட்டான், ரஹமத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். பரமையான சகோதரர், இதனால தான் எங்களுடைய ஷேகுமார்கள் எங்களுக்கு ரஹமத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கணும் என்று தான் பெரிய துஆ ஓதுன பின்னால 111 தடவை ஔராதுகளை வைத்திருக்கிறார்கள். சும்மா வக்கல்ல, எங்களுடைய ரஹமத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கட்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஷேகுமார்கள். பரமையான சகோதரர், இதனால நாங்க எந்த தொழுகை தொழுதாலும் கொஞ்ச நேரம் ஈந்திட்டு தான் எழுமணும். ஃபர்லு தொழுகையில நாம் எப்படியும் செய்கிறோம். சுன்னத்தான தொழுகைக்கும் அந்த சட்டம் தான். சுன்னத்தான எந்த தொழுகை தொழுதாலும்
கொஞ்சம் ஒரு அடிக்கே சலாம் கொடுத்து உடனே எழும்பி செல்லாம ஒரு 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 2 நிமிடம் 3 நிமிடம் ஆதி குறைந்தபட்சம் இருந்து விட்டு செல்லணும், ஒரு துவாவை ஓதி விட்டு செல்லணும். இது துவா ஓதாம இஸ்திக்பார் செய்யாம சும்மா இருந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. சுப்ஹானல்லாஹ் செல்லாட்டும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் செல்லாட்டும் சரி, அல்லாஹ் அக்பர் செல்லாட்டும் சரி, துவா கேட்காட்டும் சரி, அவ்வாயை மூடிக்கொண்டு மௌனமாக தொழுத இடத்துல சும்மா இருந்தாலும், எவ்வளவு நேரம் இருந்தாலும் அவ்வளவு நேரமும் அல்லாஹ்விடத்திலே அந்த மலக்குகள் துவா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்விடத்திலே அந்த மலக்குகள் துவா கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது எங்களை அறியாமலே எங்கள் மீது ரஹமத்து இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹமத் எங்களுக்கு கிடைச்சா என்ன நடக்கும்? எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். அல்லாஹ்வுடைய கோபம் எங்களை விட்டும் தூரமாகிவிடும். அல்லாஹ்வுடைய ரஹமத் என்பது சாதாரணமான அல்ல. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாங்கள் பெறுவதற்கு தெண்டித்துக் கொள்ள வேண்டும். இன்று பலரும் சலாம் கொடுத்த உடனேயே இவைகளை எல்லாம் நிராகரித்து விட்டு எழும்பி செல்லக்கூடிய சமுதாயம் இன்று உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே இவைகளை எங்களுடைய ஷேகுமார்கள் இது முக்கியமாக வலியுறுத்தி இருக்கிறார். இதனால தான் தொழுது விட்டு நீங்கள் 111 தடவை அவுராத எண்ணாம எழும்ப வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருக்கிறார்கள். ஏன்? அந்த ரஹமத்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். எனவே நாங்கள் இதை பேணிக் கொள்ள வேண்டும். அதுபோன்றுதான் இன்னும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய இன்னும் ஒரு அமல் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதாவது அடியார்களுக்கு ரஹமத்து செய்வது, அடியார்களுக்கு படைப்புகளுக்கு ரஹமத்து செய்தவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்கிறான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு நாங்கள் கருணை காட்ட வேண்டும். அது மனிதனாக இருந்தாலும் சரிதான், மிருகங்களாக இருந்தாலும் சரிதான், பறவைகளாக இருந்தாலும் சரிதான், காபிர்களாக இருந்தாலும் சரிதான், அவனுக்கும் இரக்கம் காட்ட வேண்டிய நேரத்தில் இரக்கம் காட்டித்தான் ஆக வேண்டும். அது எந்த கொள்கைவாதியாக இருந்தாலும் சரிதான், யாருக்கும் எந்த ஒரு ஆபத்திலே அவனுக்கு இரக்கம் காட்டி உதவ வேண்டிய நிலை ஏற்பட்டால் நாம் அந்த இடத்திலே எந்த ஒன்றையும் பார்க்க கூடாது, அவனுக்கு ரஹமத்தாக கருணை காட்ட வேண்டும். இப்படி யாரெல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு கருணை காட்டுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதுபோன்றுதான் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய இந்த படைப்பினங்களுக்கு அருள் செய்யாதவர்களை குறித்து சொல்கிறார்கள். காப அபுதுன் வஹசிர, ஒரு அடியான் தோற்று போய்விட்டான், அவன் நஷ்டமடைந்து விட்டான். எப்படிப்பட்ட அடியான்? லம் யஜ்அலில்லாஹு ஃபீ கல்பிஹி ரஹ்மத்தல் லில் பஷர், மனிதர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய தன்மை, ரஹமத்து செய்யக்கூடிய தன்மை, கருணை காட்டக்கூடிய தன்மை, அந்த தன்மையை யாருடைய உள்ளத்திலே இருந்து அல்லாஹ் அகற்றி விட்டானோ அப்படிப்பட்ட அடியான் அவன் தோல்வி அடைந்து விட்டான், பெரும் நஷ்டவாளியாக ஆகிவிட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையா சொல்கிறார்கள். அவை ரமலானுடைய மாதம் எங்களுடைய குடும்பத்திலே வறியவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு நாங்கள் இரக்கம் காட்ட வேண்டும். சொந்தக்காரர்களே கஷ்டப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள் குடும்பத்திலே, அவர்களுக்கு நாங்கள் இரக்கம் காட்ட வேண்டும். எங்களுடைய ஊரிலே கஷ்டவாளிகள் இருப்பார்கள், அவர்களுக்கு நாங்கள் இரக்கம் காட்ட வேண்டும். அவர்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் உதவி செய்வது, அவர்களுக்கு நாங்கள் இரக்கம் காட்டுகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் எங்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான். அல்லாஹ் இரக்கம் காட்டுவதென்றால், இப்போ நாங்கள் ஒரு அடியானுக்கு எங்களுடைய செல்வத்தை கொண்டு காசு பணங்களை கொண்டு உதவி செய்தால் அல்லாஹ் எங்களுடைய வியாபாரத்தில் ரஹமத்தை செய்வான், எங்களுடைய வியாபாரத்தில் இலாபத்தை பன்மடங்கு அல்லாஹ் பெருக்குவான். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைச்சா எங்களுக்கு உலகமே கிடைச்ச மாதிரிதான். எனவே அல்லாஹ்வுடைய ரஹமத்து வியாபாரத்தில் எங்களுக்கு கிடைக்கணும் என்று சொன்னால் நாங்கள் இல்லாத மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நேர்மையாக வியாபாரம் செய்ய வேண்டும், ஹலால் ஹராத்தை பேண வேண்டும். இப்படியாக நாங்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ரஹமத்து எங்களுக்கு கிடைக்கிறது. இன்னும் இமாம்கள் விளக்கம் சொல்கிறார்கள், அதாவது படைப்பினங்களுக்கு ரஹமத்து செய்வதிலே முதலாவதாக ஒரு மனிதன் அவனுக்கு ரஹமத்து செய்து கொள்ள வேண்டும், இரக்கம் காட்டிக்கொள்ள வேண்டும். அது எப்படி என்று கேட்ட இமாம்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் அவனால் பாவங்கள் நடைபெறாமல் அவனுடைய உடல் உறுப்புகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்?
அவன் முதலாவது தனக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் பாவங்கள் செய்யாமல் தனக்கு அவன் அதாவது கருணை காட்டினால் அல்லாஹ் அவனுக்கு மறுமையிலே கருணை காட்டுவார் என்ற ஒரு கருத்தையும் சொல்கிறார்கள். ஏன், ஒரு அடியான் பாவம் செய்தால் என்ன நடக்கும்? கடைசியாக நரகத்திலே போய் அவன் நிற்பான். தன்னுடைய உடம்புக்கு அவனே அநியாயம் செய்து கொள்கிறான். தன்னுடைய ஆத்மாவுக்கு அவனே அநியாயம் செய்து கொள்கிறான். அவனே இரக்கம் காட்டவில்லை. அவனுடைய உடம்புக்கு அவனுடைய ஆத்மாவுக்கு அவனே இரக்கம் காட்டாத பொழுது அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். முதலாவது பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்வது அது அவனுக்கு அவன் செய்யக்கூடிய இரக்கம் என்பதாக இமாம்கள் சொல்கிறார்கள். எனவே இவ்வாறு பாவத்தை விட்டு நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ரஹமத்து எங்களுக்கு கிடைக்கிறது என்ற கருத்தையும் இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதுபோன்று இவ்வாறு பல அமல்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு ரெண்டை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அல் குர்ஆன்ல சொல்கிறான், வைதா குரிஅல் குர்ஆனு, குர்ஆனை உங்களுக்கு முன்னால் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, அதை நீங்கள் காது தாழ்த்தி செவிமடுத்து கேளுங்கள், வான்சித்து மௌனமாக நின்று கேளுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், உங்களுக்கு ரஹமத்து செய்யப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் ஓதுவதல்ல, யாரோ ஒருவர் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அந்த குர்ஆனை காதால் கேட்டு கொண்டு இருந்தால், மௌனமாக இருந்து செவிமடுக்குகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கிறது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே வாக்களிக்கிறான். அப்ப இதனால தான் எங்களுடைய ஷேகுமார்கள் இந்த ஹிஸ்பு மஜ்லிஸை எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த ரஹமத்தும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவர் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அதை நாம் கேட்டு கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து எங்களுக்கு இறங்கிக் கொண்டே இருக்குகிறது. இப்ப ஹிஸ்பு மஜ்லிஸை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய ரஹமத்து இறங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய மஜ்லிஸ் அது. எனவே இதை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ரமலானுடைய காலங்களில் அல்லாஹ்வுடைய ரஹமத்து நிறையவே இறங்கக்கூடிய மஜ்லிஸாக அந்த ஹிஸ்பு மஜ்லிஸ் இருக்குகிறது. இந்த மாதத்தை தான் அல்லாஹ் அல் குர்ஆனை துனியாவுடைய வானத்துக்கு இறக்குவதற்கு தெரிவு செய்த மாதம். இந்த மாதத்தில் நாங்கள் அந்த குர்ஆனை ஒன்று கூடி ஓதுகின்ற பொழுது, அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது எந்த அளவு அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அதுபோன்றுதான் இன்னும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய பிரதானமான ஒரு அமல் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன், யார் என் மீது ஒரே ஒரு தடவை ஒரு ஸலவாத்து சொல்கிறார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, அவன் மீது அல்லாஹ் 10 தடவை ஸலவாத்து சொல்கிறான் என்கிறார்கள். அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? எங்களை போன்று அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது என்று சொல்வதா? இல்லை. அல்லாஹ் அவனுக்கு 10 ரஹமத்தை இறக்குகிறான். 10 ரஹமத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிறான். 10 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். 10 தரஜாக்களை சுவர்க்கத்தில் உயர்த்துகிறான் ஒரே ஒரு ஸலவாத்துக்கு. அல்லாஹ்வுடைய ஒரு ரஹமத்து கிடைச்சாலே எங்களுக்கு போதும் சொர்க்கம் செல்வதற்கு. அல்லாஹ்வுடைய ரஹமத்தில ஒரு துளி ரஹமத்து கிடைச்சாலே நாம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கவாதிகளாக ஆகிவிடுவோம். அந்த ஒரு ஸலவாத்தில 10 ரஹமத்து அல்லாஹ் எங்களுக்கு தருகிறார் என்றால் 500 ஸலவாத்து நாங்கள் விடுபடாமல் சென்னால் எத்துணை ரஹமத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருகிறார். சொர்க்கத்திலே எந்த தரஜாவிலே எங்களால் இருக்க முடியும் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். இதனால தான் எங்களுடைய ஷேகுமார்கள் ஸலவாத்தை எங்களுக்கு வலியுறுத்துகிறார்கள். அதிலே குறிப்பாக இந்த நோன்பு காலத்திலும் வித்ரியாவுடைய மஜ்லிஸ் எங்களுக்கு வைக்கப்பட்டிருப்பதும் இதனால தான். அந்த ரஹமத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரஹமத்தின் கருவாக இருக்கக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அவர்களின் மூலமாகவும் அந்த ரஹமத்தை நாங்கள் எடுக்கணும், எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்பதற்காக வேண்டித்தான் வித்ரியா மஜ்லிஸையும் நோன்பிலே ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள். வித்ரியா மஜ்லிஸ் என்பதும் ஸலவாத்தை கொண்டு அலங்கரிக்கப்படுகின்ற மஜ்லிஸ் அது. ரஹமத்து நிறையவே இறங்கக்கூடிய மஜ்லிஸ் அது. இதை நாங்கள் பொதுபோக்கு செய்துவிடக் கூடாது. குறிப்பாக ஒன்றை ஞாபகம் செய்து கொள்கிறேன். இந்த மாதத்தில் அதாவது வீண் விளையாட்டுகளில் ஈடுபடாம, குறிப்பாக இந்த மாதம் அதாவது
அந்த T20 வேர்ல்ட் கப் போகுது. பல வாலிபர்கள் தராவி தொழுகையை இல்லாமல் பள்ளிவாசலுக்கு வராமல் டிவிக்கு முன்னால் இருந்து கொண்டு மொபைலுக்கு முன்னால் இருந்து கொண்டு மெச் பார்க்கக்கூடிய துரதிர்ஷ்டவசமான இந்த இந்த காட்சியை நாங்கள் காண்கிறோம். முக்கியமான மெச் போகக்கூடிய நாளையில், பாகிஸ்தான் மெச் போகக்கூடிய நாளையில், ஸ்ரீலங்கா மெச் போகக்கூடிய நாளையில் பல பள்ளிவாசல்களில் தராவியாக்கு மக்கள் குறைச்சலாம். குறிப்பாக வாலிபர்கள் ஒன்றை மட்டும் ஞாபகம் செய்து கொள்ளுங்கள். நீங்க மெச் பார்த்தோ பார்க்கலையோ, அதாவது அந்த எந்த டீம் அடித்தோ அடிக்கலையோ, தோத்தோ வெண்டோ, யாரு தோத்தாலும் வெத்தினாலும் மெச் பார்த்தவன் தான் முதலாவது தோல்வி. மெச் அடிக்கக்கூடியவனும் அல்ல, அந்த எந்த நாடு அடித்தாலும் தோத்தாலும் அவனுக்கு சல்லிதான் துனியால. ஆனா உண்மையில தோற்கக்கூடியவன் யாரு தெரியுமா? மெச்ச பார்க்கிறவன் தான். மறுமை நாள்ல வெற்றி பெறக்கூடியவர்கள் யார்? ரமலானை சிறப்பித்தவர்கள், கண்ணியமாக்கினவர்கள், தொழுகையை நிலைநாட்டினவர்கள், இரவு தொழுகையை தொழுதவர்கள். இப்ப தராவை தொழுகை இல்லாமல் மெச் பார்த்தவன் எப்படி அவன் வெற்றி பெற முடியும்? மெச் பார்க்கக்கூடிய அந்த நாள் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால் எப்படிப்பட்ட படுதோல்வி அவனுக்கு. எனவே வாலிபர்களே, சகோதரர்களே, நாங்க எங்களைத்தான் பார்த்துக்கொள்ளணும். எங்கட வெற்றியைத்தான் நாங்க பார்க்கணும். யாரோ ஒருவனுடைய எங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது, எந்த பிரயோஜனம் தராத ஒரு வெற்றிக்காக வேண்டி எங்களுடைய வெற்றியை நாங்கள் துளைத்து விட்டால் எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகள் என்பதையும் ஞாபகம் செய்து கொள்கிறேன். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயன் இந்த ரமலானிலே அவனுடைய ரஹ்மத்தை பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் எங்களை சேர்த்து விடுவானாகவும், எனவே யா அல்லாஹ் ஷைத்தானுடைய வலைகளுக்கு ஆகப்படாமல் இந்த ரமலானை சிறப்பிக்கக்கூடியவர்களாகவும் கண்ணியமாக இந்த ரமலானிலே இபாதத்தை செய்யக்கூடியவர்களாக வைப்பாயாக. எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த ரமலானிலே என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் நீ வைத்திருக்கிறாயோ அத்துணை பாக்கியங்களையும் எங்களுக்கு தந்து விடுவாயாக. கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கெட்ட மௌத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள், பலாய், முசீபத்துக்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய வியாபாரங்கள், தொழில்களிலே பரக்கத்து செய்வாயாக, அருள் புரிவாயாக. சென்ற வருடம் எங்களோடு இந்த ரமலானிலே நோன்பு பிடித்து எங்களோடு தராவி தொழுதுவிட்டு இந்த வருடம் யாரெல்லாம் கபர்வாசிகளாயிருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீ ரஹமத்து செய்வாயாக. எங்களுடைய கபர் வாழ்க்கையில் நீ பரக்கத்து செய்வாயா, ரஹமத்து செய்வாயாக. கபரிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு யா அல்லாஹ் எங்களுக்கு நீ இலகுவாக பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே நாம் எல்லோரும் எப்படி இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அதே போன்று அவர்களோடு கண்ணியமாக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த வாசலினால் நோன்பாலே நுழையுகின்ற பொழுது நாங்களும் நுழையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், எல்லா சொர்க்கவாசிகளிலே உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தில் எங்களை சேர்த்து விடுவாயாக. அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். வ ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.